அனைவருக்கும் வணக்கம். இத மாதிரி ஒரு கொடூரத்தை, ஒரு சம்பவத்தை ஒரு வில்லன் வந்து சினிமாவுல செய்யறான் அப்படின்னா நம்ம மக்கள் வந்து அவனை வந்து நேரடியா செருப்பால் அடிக்கிறாங்களோ இல்லையோ ஸ்கிரீன்லயாவது செருப்பை தூக்கி போட்டிருப்பாங்க. அத மாதிரி ஒரு கொடூரத்தை தான் 2 நாளா திமுக அரசு தமிழ்நாட்டுல செஞ்சுட்டு இருக்கு. ஏன்பா 2 நாளா தான் செய்யறாங்களா? 4 வருஷமா என்னப்பா பண்றாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். 4 வருஷமா சம்பவம் தான் பண்ணிட்டு இருக்காங்க, கொடூரம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப நடந்திருக்க இந்த விஷயம் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்குங்க. எல்லை மீறி போகுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அத மாதிரி போயிட்டு இருக்கு. நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒண்ணா சொல்றேன். இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி ரிப்பன் பில்டிங் முன்னாடி அந்த சுதந்திர தினம் வரப்போ ஒரு 13 நாள் ஒரு 1000 பேர் 1500 பேர் போராடினாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். பெரிய அளவு அப்போ வந்து மீடியாக்கள்ல அது பேசப்பட்டது. ஆனா அதுக்கப்புறம் நம்ம காவல்துறை வந்து அவங்களை தடியடி நடத்தி அங்கிருந்து கலைச்சு விட்டாங்க. அது வரைக்கும் தான் நமக்கு அந்த செய்தி அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்தியை பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சேகர் பாபுவும் மேயர் பிரியாவும் சேர்ந்துக்கிட்டு அந்த தூய்மை பணியாளர்களுக்கு நாங்க சோறு ஊட்டி விடுறோம், அவங்களுக்கு வந்து காலை உணவு கொடுக்குறோம், தண்ணி கொடுக்குறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. அதுதான் பெரிய அளவு பேசப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த போராட்டம் என்னாச்சு, இந்த தூய்மை பணியாளர்கள் அரசு கூட காம்ப்ரமைஸ் ஆகி போயிட்டாங்களா, அவங்க சொல்றதை ஏத்துக்கிட்டாங்களா, கேட்டுக்கிட்டாங்களா அப்படிங்கிற விஷயத்த நம்ம எங்கேயுமே கேள்விப்படல. ஆனா என்ன நடந்துட்டு இருந்தது அப்படின்னா, கிட்டத்தட்ட இன்னைய வரைக்குமே ஒரு 150 நாளா தூய்மை பணியாளர்கள் அங்கங்க போராட்டம் அப்படிங்கிறத நடத்திட்டு தான் இருந்தாங்க. மெரினாவில் இருக்கக்கூடிய உழைப்பாளர் சிலை முன்பாக போராட்டம் நடந்தது. நம்ம கருணாநிதியோட நினைவிடம் இருக்கு இல்லையா மெரினா பீச்ல, சோ அங்க போராட்டம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டங்கள் அங்கங்க நடந்துட்டு தான் இருந்தது. பட் மீடியாவும் பெரிய போக்கஸ் கொடுக்கல, அது மக்களுக்கும் தெரியாமலே போச்சு. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போராட்டம் நடத்துவாங்க, உண்ணாவிரத போராட்டம்லாம் கூட நடத்தினாங்க. போராட்டம் நடத்துவாங்க, நம்ம காவல்துறை வந்து அவங்களை கைது பண்ணி கொண்டு போய் மண்டபத்தில் அடைக்கும், நைட்டு ஃபுல்லா வச்சிருக்கோம், அப்புறம் காலையில திரும்ப விடும், திரும்ப அவங்க வந்து போராடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரியே நடந்துட்டு இருந்தது. ஆனா கடைசி வரைக்கும் அரசு வந்து நாங்க நீங்க சொல்றதை கேட்கிறோம், உங்களுடைய தேவை என்ன, உங்களுடைய டிமாண்ட் என்ன, அதை சரி செய்யறோம் அப்படிங்கிற இடத்துக்கு அரசு வந்து நகர்ந்து வரவே இல்லை. ஆனா இவங்க நாங்க இவ்வளவு பேர் இருக்கோம், இவ்வளவு பேருடைய வாழ்வாதாரம் சாப்பாடு இதுல அரசு மனம் இறங்கி வந்துடாதா, கொஞ்சம் மனசு மாறிடாதா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா போராட்டம் அப்படிங்கிறத நடத்திக்கிட்டே இருந்தாங்க. இதுல இப்ப என்ன ஒரு துயரம் நடந்திருக்கு அப்படின்னா, இவ்வளவு நாள் போராடி பார்த்த இந்த தூய்மை பணியாளர்கள் எங்களுடைய போராட்டத்தை வந்து கொண்டு போய் சேர்க்க முடியல, அரசு வந்து காது கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற நிலையில இந்த அரசால தூய்மை பணியிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு நபர் வந்து ரவிக்குமார் அப்படிங்கிற நபர் வந்து தூக்கு போட்டு தற்கொலை பண்ணியிருக்காரு. நம்ம அரசு வந்து இது சம்பந்தமா இன்னும் வாயை கூட திறக்கல. கள்ளசாராயம் குடிச்சு ஒருத்தன் இறந்து போனா அப்படின்னா 10 லட்சம் ஓடி வந்து கொடுக்குறாங்க. ஆனா இவங்க செஞ்ச தவறால, இவங்க செஞ்ச பிரச்சனையால ஒரு நபர் வந்து மன விரக்தி ஆகி இனிமே லைஃப்ல என்ன பண்ண போறோம், எப்படி குடும்பத்தை நடத்த போறோம் என்னன்னு தெரியாம ஒரு பதட்டத்துல, ஒரு பயத்துல, இத மாதிரி வேலை போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு அச்சத்துல வந்து இறந்து போயிருக்காரு. ஆனா அதுக்கு இந்த அரசு வந்து இன்னும் வாய் திறக்கவே இல்லை. இப்ப ரவிக்குமார் இறந்து போயிருக்காருல்ல, அவர் ஒருத்தருடைய மனநிலை இது கிடையாது. அங்க போராடக்கூடிய தூய்மை பணியாளர்கள் பல பேர் இத மாதிரி மன விரக்தியில, மன உளைச்சல்ல, என்னடா அது இவ்வளவு நாள் போராடுறோம், நம்ம என்ன அது வேணும் இது வேணும் ஆடம்பரத்துக்காக போராடுறோம், சாப்பாடு கேட்டு நம்மளுக்கு வேலையை கேட்டு போராடுறோம், இதை கூட இந்த அரசு செய்ய மாட்டேங்குது அப்படிங்கிற மன விரக்தியில, மன உளைச்சல்ல தான் நிறைய தூய்மை பணியாளர்கள் இருந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு நாளா போட்டு ஒரு 5-6 மாசமா அவங்களை போட்டு ரொம்ப இந்த அரசு வந்து அலக்கடிச்சிருச்சுங்க. அங்கங்க கொண்டு போய் ஏதோ ஒரு மண்டபத்தை அடைச்சு வைக்கிறது, ஏதோ ஒரு இடத்த போய் இறக்கி விடுறது, அவங்க திரும்ப வந்து ஒண்ணு கூடி வந்து ஒரு இடத்த போராடுறது அப்படிங்கிறது இங்க வாழ்க்கையே போராட்டமா இருக்க இந்த சூழல்ல ஒரு 5-6 மாசமா அவங்க போராட்டம் அப்படிங்கிறத நடத்திட்டு இருந்தாங்க. அரசு காதுல வாங்கல. இப்போ ரவிக்குமார் அப்படிங்கிற ஒரு உயிரும் போயிருக்கு. இதுக்கப்புறமாவது இந்த திமுக அரசு இதுல காது கொடுக்குமா, இல்ல தனியார் முதலாளிகளுக்கு தான் ஜிங்ஜா அடிக்குமா அப்படின்னு தெரியல. இதுதான் ஒரு பிரச்சனையா, இதுதான் ஒரு போராட்டம் தான் போயிட்டு இருக்கா அப்படின்னா, இன்னொரு பக்கம் செவிலியர்கள் போராட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. நேத்தி சென்னையில பெரிய அளவு நடந்ததுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 to 1500 பேர் வந்து செவிலியர்கள் வந்து இவங்க எல்லாருமே வந்து தொகுப்பூதிய செவிலியர்கள். 2015 இவங்களை ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் எழுதி தான் உள்ள வந்திருக்காங்க. இவங்க உள்ள வந்தப்பவே இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உத்தரவாதம் என்ன அப்படின்னா, நீங்க வாங்க ஒரு 2 வருஷத்துல வந்து உங்களை வந்து அரசு செவிலியரா மாத்திரும் அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா 2015 வந்தவங்க இப்ப 25 ஆச்சு. 10 வருஷமா தொகுப்பூதிய செவிலியர்களா தான் இருந்துட்டு இருக்காங்க. இதுல 2021 திமுக வந்து அவங்களுடைய தேர்தல் அறிவிப்புல என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தொகுப்பூதிய செவிலியர்களா இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் வந்து நாங்க வந்து அரசு செவிலியரா மாத்துவோம் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க. அந்த வாக்குறுதியை திமுக கொடுத்த அந்த வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில வந்து அவ்வளவு செவிலியர்கள்
தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்ல இருந்து பல மாவட்டங்கள்ல இருந்து அங்க வந்து போராட்டம் அப்படிங்கிறத நடத்திட்டு இருந்தாங்க. அவங்களுடைய டிமாண்ட் என்ன அப்படிங்கறத சொல்லிட்டு அங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்றேன். அவங்களுடைய டிமாண்ட் அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய விஷயம்லாம் கிடையாது. சம வேலைக்கு சம ஊதியம். அதாவது இவங்க செய்யற அதே வேலையை தான் அரசு செவிலியர்களும் செய்யறாங்க. ஆனா அவங்களுக்கு சம்பளம் 50,000 இருந்து 60,000 வரைக்கும் இருக்கு. எங்களுக்கு 14,000 இருந்து 18,000 வரைக்கும் தான் சம்பளம் இருக்கு. நாங்க செய்யற அதே வேலையை செய்யறவங்களுக்கு எப்படி அவ்வளவு சம்பளம் கொடுக்குறீங்க, எங்களுக்கே இவ்வளவு கம்மியா கொடுக்குறீங்க. சோ சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிறது அவங்களுடைய முக்கியமான டிமாண்ட். அடுத்து வந்து எங்களையும் அரசு செவிலியரா மாத்துக்கு அப்படின்னு அவங்க டிமாண்ட் பண்றாங்க. இது போக சில டிமாண்ட்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. சோ இதை சொல்லிதான் நீங்க இதை செய்யறேன்னு சொன்னீங்களே, ஆட்சிக்கு வந்தா செய்யறேன்னு சொன்னீங்களே, அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சென்னையில இங்க தமிழ்நாடு முழுக்க பல மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய தொகுப்பூதிய செவிலியர்கள் வந்து அங்க போராட்டம் அப்படிங்கிறத நடத்தினாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, பல மாவட்டங்கள்ல இருந்து எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வந்து சென்னையில ஒரு இடத்த இந்த மாதிரி போராட்டம் ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது நடத்துறதே பெரிய விஷயம். நேத்து இரவு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் இருந்திருக்காங்க. அது எல்லாத்துக்குமே இந்த அரசு பஸ்ஸை பயன்படுத்தி அங்க இருந்து அவங்களை வந்து நெருக்கடி கொடுத்து காவல்துறையை வச்சு தடியடி நடத்தி பஸ்ல ஏத்தி அங்கிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அங்க வந்து அவங்களை இறக்கி விட்டுட்டு அவங்க சொந்த ஊர் எதுவோ சொந்த மாவட்டம் எதுவோ அங்க பஸ் ஏறி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க பேருந்து நிலையத்துல இறக்கி விட்டுட்டு அங்க மிரட்டி இருக்காங்க. யாரும் திரும்ப போராட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, கலைஞ்சு போங்க, உங்க ஊர் பஸ் இங்க தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டியிருக்காங்க. ஆனா அங்கேயுமே இறங்கின எல்லாரும் அங்கேயும் ஒத்துமையா இருந்து, நாங்க எங்க ஊருக்கு போக மாட்டோம், நாங்க இங்கேயே போராட்டம் நடத்துறோம், நீங்க அங்க இருந்து கொண்டாந்து இங்க விட்டீங்களா, நாங்க இங்கேயே போராட்டம் நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலேயே போராட்டம் அப்படிங்கிறத நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. நேரம் ஆகுது, இரவு ஆகுது, பார்த்தா 4 ஆகுது, மணி 4:30 ஆகுது. ஆனா அங்க போராடக்கூடியவங்க ரொம்ப தெளிவா நாங்க இங்க போராடுவோம் அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க. சரி, விடிஞ்சது அப்படின்னா இவங்க பேருந்து நிலையத்துல போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னா அது பெரிய விஷயமா போயிடும், பஸ் போக முடியாது, வர முடியாது. சோ திரும்ப என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாரையும் அங்க இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தனியார் மண்டபத்துல திரும்ப அடைச்சு வச்சிருக்காங்க. வெளியில இருந்தாங்க, திரும்ப இங்க பேருந்து நிலையத்துக்கு கொண்டு வந்தாங்க, திரும்ப இப்ப மண்டபத்துல அடைச்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து வெளியே வந்து நீங்க திரும்ப கிளம்பி ஊருக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த மக்கள் வந்து நாங்க போறதா இல்ல, நாங்க போராட்டம் நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க. ஒரு மண்டபத்துல போயிட்டு ஒரு 1000 பேர் 1500 பேரை நீங்க உள்ள போட்டு அடைச்சு வைக்கிறீங்க அப்படின்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, ரெஸ்ட் ரூம் எங்க போவாங்க, எங்க என்ன பண்ணுவாங்க, கரண்ட கூட ஆஃப் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. கரண்ட் இருந்தா சார்ஜ் போட்டு இவங்க அவங்கள்ட்ட பேசுறாங்க, அவங்க இவங்க எல்லாரும் கோஆர்டினேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்துல உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் கூட இல்லாத மாதிரி கரண்ட வந்து ஆஃப் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. இத மாதிரியான கொடுமைகள் எல்லாம் இரவு முழுக்க அந்த செவிலியர்களுக்கு நடந்திருக்கு. இப்போ இவங்க செஞ்ச இந்த சம்பவத்தை எல்லாம் பார்த்து, இந்த கொடூரத்தை எல்லாம் பார்த்து தமிழ்நாடு முழுக்க அங்கங்க இருப்பாங்கல்ல, இங்க வராம அந்தந்த மாவட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்கல்ல, அவங்களும் அங்க அவங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்த அவங்களுடைய மாவட்டத்தோட தலைநகரத்துல போராட்டம் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த செவிலியர்கள் போராட்டம் அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமா முடிஞ்சிடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க ஒன்றும் பெரிய டிமாண்ட் வைக்கல. திமுக சொன்ன விஷயத்த செய்யுங்க, நீங்க சொன்னீங்க இதை வந்தா நாங்க செய்வோம் அப்படின்னு சொன்னீங்க, வந்துட்டீங்க, இதை செய்யுங்க, வந்துட்டு முடியவே போகுது, இன்னும் செய்யலையே, எங்களுடைய டிமாண்டை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த செவிலியர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுடைய கோரிக்கையும் நியாயமானதுதான், எதுவும் வந்து அவங்க வந்து ஒன்னும் அநீதியா கேட்கல. சோ திமுக அதை சீக்கிரம் செய்ய மாட்டாங்க நமக்கு தெரியும். சோ இவங்களும் போராட்டத்தை கைவிடுற மாதிரி இல்லை. ஆனா அவ்வளவு பெண்களுங்க, எல்லாருமே பெண்கள், வீட்டுல வந்து குழந்தைங்க இருக்கும், கணவர் இருப்பாங்க, அப்பா அம்மா இருப்பாங்க, எல்லாரையும் விட்டுட்டு நீங்க 2 நாள் கடையிலையாவது வாங்கி சாப்பிடுங்க, எனக்கு நான் இதை மாதிரி என் வாழ்க்கையே இதுலதான் இருக்கு அப்படின்னு நம்பி இந்த போராட்டம் நடத்தினா நமக்கு ஏதாவது ஒரு சக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு வந்தவங்களை போட்டு அலக்கடிச்சு அங்கங்க போய் ஏத்தி விடுறது, பஸ்ல இங்க ஏத்தி கொண்டு போய் கண்ணு முன்னு தெரியாத இடத்துல விடுறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மோசம் பண்ணிட்டு இருக்காங்க. கண்ணு தெரியாதவங்களே அதை மாதிரி ஏத்தி விட்டவங்க தான். பார்வையற்ற நபர்கள் போராட்டம் நடத்துறப்போ பஸ்ல ஏத்தி கொண்டு போய் சென்னையில பல பகுதிகளில் பிரிச்சு விட்டவங்க தான், மனசாட்சியே இல்லாம அவங்களே அப்படி விடுறாங்க அப்படின்னா இவங்களை இந்த திமுக அரசு விடுறதுக்கு நம்ம ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இதோட அடுத்த கட்டம் என்னவா இருக்கும், என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியல, பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இது போக என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இந்த கிட்னி திருட்டு விவகாரம் இருக்குல்ல, அதாவது திருட்டுன்னு சொல்லாதீங்க, முறைகேடுன்னு சொல்லுங்க அப்படின்னு நம்ம மாசு சொன்னார் இல்லையா. சோ அந்த பிரச்சனையில அந்த சம்பவம் நடந்து அந்த இஷ்யூ ஆகி ஒரு 4 மாசம் வரைக்கும் யாரு மேலையும் வந்து வழக்கு பதிவு செய்யாம கேஸ் போடாம நம்ம திமுக அரசு இருந்தது. அதுக்கப்புறம் நீதிமன்றம் வந்து உள்ள வந்து பிரஷர் கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேர் தான் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட ஆனந்தன் இன்னொரு நபர் 2 பேர் மேல மட்டும் வழக்கு பதிவு செஞ்சாங்க. 4 மாசம் வரைக்கும் வழக்கு பதிவு செய்யல. ஆனா நீதிமன்றம் உள்ள வந்து அழுத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த வழக்கு பதிவு அப்படிங்கறத செஞ்சாங்க. செஞ்சுட்டு அது சம்பந்தமா வந்து இதுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமே இல்லையே, அதுக்கும் எங்களுக்கு சம்பந்தமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருந்தாங்க. பட் தொடர்ச்சியா நீதிமன்ற உத்தரவு பேர்ல இவங்களுக்கு ஒரு அழுத்தம் உருவானதுக்கு அப்புறம்
இப்போ இந்த சம்பவம் நடந்து இப்போ ஒரு 6 மாசம் இருக்கு. 6 மாசம் கழிச்சு இப்போ வந்து ஒரு 5 பேரை வந்து இந்த கிட்னி திருட்டு விவகாரத்துல இப்போ நம்ம அரசு வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்துல ஒருத்தரை கூட கைது பண்ணாம 4 மாசம் வரைக்கும் இழுக்கடிச்சாங்க. அதுக்கப்புறம் நீதிமன்றம் வந்து ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணதுனால இது கொஞ்சம் விசாரணை வந்து கொஞ்சம் வேகம் எடுத்தது. ஒரு 2 பேர் கைது பண்ணப்பட்டாங்க. இப்ப திரும்ப 5 பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. சோ இந்த விஷயம் உள்ள போகுது அப்படின்னா ஆரம்பத்துல ஏன் 4 மாசம் வரைக்கும் இந்த திமுக அரசு இந்த கிட்னி திருட்டு விவகாரத்துல நடவடிக்கை எடுக்காம இருந்தது அப்படிங்கிற விஷயத்த நீதிமன்றம் கேள்வி கேட்டு உள்ள போனாங்க அப்படின்னாவே திமுக நபர்கள் இந்த அந்த மருத்துவமனைலாம் இருக்கு இல்லையா, தனலட்சுமி ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில நடந்தது, இது இல்லாம திருச்சியில இருக்கக்கூடிய லெதார் அப்படின்னு நினைக்கிறேன், சோ அந்த மருத்துவமனையில நடந்தது அப்படிங்கிற செய்தி எல்லாம் இருக்கு இல்லையா, அதை தோண்டி போனாங்க அப்படின்னா இன்னும் பல விஷயங்கள் வந்து வெளியில தெரிய வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. இது எல்லாமே 2 நாள்ல இவ்வளவு விஷயங்கள் தமிழ்நாட்டுல சுத்தி நடந்துட்டு இருக்கு. இது போக எஸ்ஐஆர் அந்த லிஸ்ட் அப்படிங்கிறது வெளியாயிருக்கு. எவ்வளவு பேரை ஒரு மாவட்டத்தில இருந்து நீக்கி இருக்கோம் அப்படிங்கிற லிஸ்டும் வெளியாயிருக்கு. தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 90 லட்சம் பேரை நீக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியில மட்டுமே 1 லட்சம் போலி வாக்காளர்களை நீக்கி இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகுது. 2011 கொளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் வந்து வெறும் 2735 வாக்குல ஜெயிச்சாரு. அதே தொகுதியில இருந்து 1 லட்சம் போலி வாக்காளர்களை இந்த எஸ்ஐஆர் மூலமா நீக்கி இருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த போலி வாக்காளர்களை வச்சு திமுக என்ன விளையாட்டு போட்டுட்டு இருந்தது அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்க முடியும். அதிமுக செய்யலையாப்பா அப்படின்னா அதிமுக எல்லாரும் செய்வாங்க தான். இல்லாதவங்க, ஊர்ல இல்லாதவங்க பேர்ல இருக்கக்கூடிய ஓட்டை வந்து கட்சிக்காரங்க போடுறது அப்படிங்கிறது நடக்கும். ஆனா மெஜாரிட்டியா யாரு போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும். சோ இந்த எஸ்ஐஆர் மூலம் கண்டிப்பா திமுகவுடைய ஓட்டு சதவீதத்திலிருந்து ஒரு 4%, 5% வந்து குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த 2 நாள்ல மட்டும் தமிழ்நாட்டுல இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு. இதை பத்திலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.